இந்த ரீல்ஸ் அண்ட் ஷார்ட் வீடியோஸ் ஏன் இவ்வளோ அடிக்டிவாக இருக்குது? இது நம்ம பிரெயினை ஏன் இவ்வளோ அட்ராக்ட் பண்ணுது? ஹலோ எவ்ரி ஒன். ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் அப்படின்னா என்ன? ஜஸ்ட் ஒரு நிமிஷமோ, அதாவது 60 செகண்ட்ஸ் இல்லைனா 3 நிமிஷத்துக்கு உள்ளே வர சின்ன வீடியோஸ். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம எடுத்து ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பித்தா ஜஸ்ட் 5 மினிட்ஸ் பார்க்கலான்னு எடுப்போம். அது நம்ம ஸ்க்ரோல் பண்ண போய்கிட்டே இருக்கும். அந்த 5 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் ஆகி 1 hour ஆனாலும் நம்ம ஃபோனை கீழே வச்சுட்டு எந்திரிக்கிறது இல்லை. அடுத்த வீடியோ நம்ம பார்க்கணுமா வேண்டாமான்னு நம்ம பிரெயின் டிசைட் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கை எதை தள்ளிடும். ஸோ நமக்கு அந்த டிசிஷன் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. வீடியோ ஸ்க்ரோல் பண்ணி நம்ம போய்கிட்டே இருப்போம். நம்ம ஏதாவது வேலை பார்த்துட்ருப்போம். வேலைகளுக்கு நடுவுலையோ இல்லை சின்ன குழந்தைங்க வந்து படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சின்ன 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை கையில் வாங்குவாங்க. ஆனால் அந்த 5 மினிட்ஸ்ன்றது 5 மினிட்ஸாக இருக்காது. ஒரு மூவி பார்க்கணுன்னு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நம்ம நினச்சோன்னா 2.5 hours அதில் நம்ம வேஸ்ட் பண்ணணும். அவ்வளோ நேரம் நம்ம டிவிலையோ இல்லை லேப்டாப்லேயோ இல்லை மொபைல்லையோ நம்ம பார்க்கணும். அவ்வளோ நேரம் நமக்கு டைம் வேஸ்ட் ஆகிடும். அதனால் மூவி பார்க்க வேணான்னு டிசைட் பண்ணிவிட்டு மொபைலை கையில் எடுத்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ரீல்ஸ் பார்த்துட்டு வச்சிடலான்னு போகிற எத்தனை பேர் அந்த 10 மினிட்ஸில் கீழே வைக்கிறீங்க? இன்ஃபேக்ட் அந்த மூவி பார்த்துருந்தா கூட அட்லீஸ்ட் ஒரு 2.5 hours முடிஞ்சிருக்கும். ஆனால் நம்ம ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பித்து மணிக்கணக்காக தள்ளிட்டே போயிட்டே இருக்கும். சின்னவங்க பெரியவங்கன்ற வித்தியாசம் இல்லாமல் இதை நம்ம பிரெயினை எப்படி அட்ராக்ட் பண்ணுது? இந்த ரீல்ஸ் அண்ட் ஷார்ட் வீடியோஸ் ஏன் இவ்வளோ அடிக்டிவாக இருக்குது? இது நம்ம பிரெயினை ஏன் இவ்வளோ அட்ராக்ட் பண்ணுது? இந்த ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ்க்கு நம்ம ஈஸியாக அடிக்ட் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரெயினில் டோபமைன்னு சொல்லக்கூடிய ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்குது. இந்த டோபமைனோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக முழு மனசாக ஒரு வேலையை செய்யும்போது அதில் ஆர்வத்தை தூண்டி அந்த வேலையை இன்னும் கொஞ்சம் செய்யணும் நம்மளை ஸ்டிமுலேட் பண்ணுறது தான் இந்த டோபமைனோட வேலை. ஆல்கஹால், ஸ்மோக்கிங், மற்ற கேமிங் அடிக்ஷன், சோஷியல் மீடியா அடிக்ஷன், இது எல்லாத்துக்குமே இந்த டோபமைனும் ஒரு ரீசன் தான். இந்த ரீல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒரு புது பாட்டோ, ஒரு புது ஜோக்கோ, இல்லை புது ஒரு நியூஸோ, புது தகவலோ, இல்லைனா நமக்கு பிடிச்ச ஒரு அனிமே கேரக்டர்ஸோட புது அவதாரம், இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் புதுசாக நமக்கு வந்துட்டே இருக்கிறதுனால அடுத்த வீடியோ இன்னும் நல்லாயிருக்கும், அது என்னென்னு பார்த்துடணும்னு சொல்லி நம்ம மூளையில் ஒரு ஆர்வத்தை தூண்டுது. இந்த எதிர்பார்ப்பு, இந்த ஆர்வத்தை வேரியபிள் ரிவார்ட் சிஸ்டம்னு சொல்கிறோம். இந்த ஆக்டிவிட்டினால தான் நேரம் போகிறது கூட தெரியாமல் நம்ம ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போய்கிட்டு இருக்கோம். இது ஆக்சுவலி ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, நமக்கு அடிக்ஷனை உண்டாக்கக்கூடிய எல்லா விஷயங்கள்லையுமே இந்த டோபமைனுக்கு ஒரு பங்கு இருக்குது. அதுக்காக ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் பார்க்குற எல்லாருமே அடிக்ட் ஆயிடுவாங்க இந்த டோபமைனாலன்னு நான் சொல்ல வரலை. அந்த கண்ட்ரோல் இருக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் சிலருக்கு இந்த பழக்கம் அவங்க வாழ்க்கையவே பாதிக்கிற அளவுக்கு போய் முடிஞ்சிருது. குழந்தைங்க மொபைலில் ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் பிடிஎஃப் பார்த்துட்டு தரேன், அது பார்த்துட்டு தரேன், அதாவது ஸ்டடீஸ் சம்மந்தமாக நான் பார்க்க போகிறேன்னு சொல்லி பேரண்ட்ஸ் கையிலேருந்து வாங்கிட்டு அதுக்கு நடுவில் இந்த ஷார்ட்ஸை ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பித்து படிக்கிறதையே நிறுத்திட்டு இதிலையே அவங்க டைமை வேஸ்ட் பண்ணுறதும், சின்ன குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்களும் நிறையா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வீட்டில் பகல் ஃபுல்லாக ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுறதும், போக இது என்ன ஆகுது, அவங்க குழந்தைங்களை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பில் இருக்காங்கன்றதையே மறந்து போய் அவங்க வாழ்க்கையவே இதுலேயே தொலைக்க ஆரம்பிச்சிடுறாங்க.